கற்பா கற்பனை திருவடியே சரணம். வாழ்க வளமுடன், வாழ்க வளத்தோடு. ஓம் நமோ பகவதே வாசுதேவ கிருஷ்ணாய நமோ நமக. ஓம் நமோ சந்தன கற்பசுவாமியே நமோ நமக. ஓம் நமோ ஸ்ரீ 18ஆம் படி கற்பசுவாமியே நமோ நமக. வாழ்க வளமுடன், வாழ்க வளத்தோடு. அன்பு உறவுகளை, மனிதர்களில் அனைவருக்கும் கடன் அப்படிங்கிறது ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்கும். கர்மாவை கழிக்க பிறந்த நம் அனைவருக்கும் வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிறது ஒரு பிரதான பிரச்சனையாக எல்லாருக்குமே இருக்கும். மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவங்களுக்கும் வங்கிகளில் கடன் இருக்கும். இந்த கடன்களை சாமானிய மக்கள் எளிதாக தீர்ப்பதற்கு நம்மளால் முடிந்த ஒரு சில பரிகாரங்களை அடியேன் கூறுகிறோம். அதை கேட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு புதன் அல்லது வெள்ளிக்கிழமை அதிகாலை காலை 6 மணி முதல் 7 மணி வரை இந்த இடைப்பட்ட நேரத்தில் பாசிப்பருப்புனை நல்லா ஊற வச்சு, முன்னாடியே ஊற வச்சுருங்க பாசிப்பருப்பை. அதோட சிறிதளவு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து அதை கோமாதா, அதாவது நாட்டு பசுமாடுக்கு கொடுத்து, இது எந்த நேரத்தில் கொடுக்கணும்? புதன் அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 கொடுத்து, கோமாதாவே எனக்கு ஏற்பட்ட இந்த கடன் பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் தீர்த்து கொடுங்க அப்படின்னு மனசார வேண்டணும். எனக்கு இந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இதை ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக நம்மளோட கடன் அடைவதற்கான பண வரவு ஏற்படும். அதுவே போல் இட்லிக்கு ஆற்ற அந்த உளுந்து இருக்குல்ல, அது மற்றும் அரிசி கலந்த மாவு, அதாவது இட்லிக்கு ஆற்ற உளுந்து, அதே போல் அரிசி கலந்த மாவு, இதை எல்லாத்தையும் வடிதண்ணி, அதாவது நம்ம சாப்பாடு வடிக்கிறோம்ல, அந்த வடிதண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் மாட்டுக்கு இந்த வெள்ளிக்கிழமை புதன்கிழமை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, ரெகுலராக கொடுத்தாலும் நல்லது தான், தினந்தோறும் கொடுத்தாலும் நல்லது தான். இல்லை முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கடன்கள் சிறிது சிறிதாக அடையும். அது மாதிரி ஒரு முதல் நாள் நைட்டு, அதாவது ஒரு வியாழக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு நேரத்தில் கருப்பு உளுந்தை நல்லா ஊற வச்சிடணும். அதை காலையில் சுக்கிரஹோரையில், அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிரஹோரையில் பசுமாட்டுக்கு கொடுத்து வேண்டுதல் வச்சோம்னா, கோமாதா எனக்கு இந்த கடன் தீர்றதுக்கு, எனக்கு இருக்கிற கடனெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சு மனசார வேண்டிக்கிட்டு அதை பசுமாட்டுக்கு, அது நாட்டு மாடாக இருந்தால் ரொம்ப சிறந்தது, கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கடன் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் மிக எளிதாக தீரும். இது எல்லாம் அப்பன் கற்பன் செயல். வாழ்க வளமுடன், வாழ்க வளத்தோடு. ஓம் நமோ பகவதே வாசுதேவ கிருஷ்ணாய நமோ நமக. ஓம் நமோ பகவதே சந்தன கற்பசுவாமியே நமோ நமக. ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கற்பசுவாமியே நமோ நமக. வாழ்க வளமுடன், வாழ்க வளத்தோடு. எல்லாம் அப்பன் கற்பன் செயல்.